أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு மன்ஹஜு ஸலஃப் என்ற தலைப்பில் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சில 10 ஆண்டுகளுக்குள்ள நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். இது ஸலஃப்னு சொல்றாங்க. ஸலஃப்னு சொன்னா அது ஒரு புது கொள்கை போல அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைப்போம். உண்மையிலே ஸலஃப்னா யாரு, அது என்ன விஷயத்துக்காக சொல்லப்படுது, அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை விட்டதுனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம பார்க்கிறோம். முதலாவது மன்ஹஜு ஸலஃப். இது 2 வார்த்தை. மன்ஹஜ்னா நஹஜ் என்கிற வார்த்தைக்கு அகராதியில பாதை வழி என்று பொருள். பாதை வழி என்று பொருள். ஸலஃப் என்று சொன்னால் அரபி அகராதியில ஸலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னு சொன்னா முன் சென்றவர்கள் என்று அர்த்தம். நம்ம வாழ்றோம், நமக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்து மரணிச்சுட்டு போயிட்டாங்களோ அவங்க எல்லாம் ஸலஃப்கள், அதாவது முன் சென்ற போனவங்க. இதுதான் அகராதி பொருள். ஸலஃப்னா முன்னாடி உள்ளவங்க, ஹலஃப்னா பின்னாடி உள்ளவங்க. இது அகராதி பொருள். இஸ்லாமிய வழக்கில் ஸலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொன்னாங்க, ஹைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும். மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என் தலைமுறையை சார்ந்தவர்கள். மனிதர்களிலேயே சிறந்த தலைமுறையினர் என் தலைமுறையை சார்ந்தவர்கள். யார் அவங்க? சஹாபாக்கள். அதற்கு அடுத்து வருபவர்கள் யாரு? தாபியீன்கள். சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதே எல்லாம் வாழ்ந்துச்சாங்க. அவங்க தான் தாபியீன்கள். அதற்கடுத்து அடுத்த தலைவர் அத்பாஉ தாபியீன்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த 3 தலைமுறையை சிறப்பித்து சொன்னாங்க. எந்த 3 தலைமுறை? சஹாபாக்கள், தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள். இந்த 3 ஜெனரேஷனை சிறப்பித்து சொன்னாங்க. இப்ப இவங்களைத்தான் இஸ்லாமிய வழக்கில் ஸலஃப்கள் என்று சொல்வாங்க. என்ன அர்த்தம்? இந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள் இவர்கள் மார்க்கத்தை எப்படி அணுகுனாங்களோ, எப்படி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் புரிதலா அவங்க புரிந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து இதைத்தான் நாடுறாங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸிலிருந்து இதைத்தான் தெரியப்படுத்த விரும்பினாங்க என்று இவர்கள் எதை சொல்வார்களோ அந்த வழிமுறைய, அந்த புரிதலை எடுத்துட்டு அந்த பாதையில போற பார்த்தீங்களா, இது பேர் தான் நாம அந்த ஸலஃப் என்று சொல்லக்கூடிய அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். அப்ப ஸலஃப் என்று சொன்னால் முன் சென்றவர்கள். இஸ்லாமிய வழக்கில் ஸலஃப் என்று சொன்னால் சஹாபாக்கள், தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள் இவர்கள் எப்படி மார்க்கத்தை அணுகுனாங்களோ அந்த முறையில் அணுகணும். அப்ப அந்த அணுகக்கூடிய முறைக்கு தான் ஸலஃப் என்று சொல்லுவோம். அந்த முறையில அணுகி நம்ம பயணிக்கிறோம் பார்த்தீங்களா, செல்றோம் பார்த்தீங்களா, இந்த பாதைக்கு தான் மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்லுவாங்க. மன்ஹஜ் ஸலஃப்னா விளங்கிட்டோம். மன்ஹஜ்னா பாதை, ஸலஃப் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்ன அந்த 3 தலைமுறையை சேர்ந்தவர்கள். இவர்கள் சென்ற பாதையில போகணும், மார்க்கத்தை அணுகணும். இதுதான் மன்ஹஜு ஸலஃப். சரி, இந்த மன்ஹஜ் ஸலஃப்ன்றீங்க, இதுக்கு என்ன முக்கியத்துவம்? இவ்வளவு காலமா நம்ம குர்ஆன் ஹதீஸ் தானே சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு 3வது ஏதோ ஸலஃப்னு சொல்லிடுறது என்ன அப்படின்னு சில பேருக்கு விளக்கணும், கேள்வி பார்க்கலாம். அதுக்கான பதில் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா,
சலஃப் என்று சொல்வது ஏதோ புதிய ஒரு விஷயம் கிடையாது. சலஃபுகள் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோமே, இது ஒரு புது விஷயம் கிடையாது. நாம ஒரு விஷயத்தை அறியாததுனால, நமக்கு அதை பற்றிய விவரம் இல்லாத காரணத்தினால அது மார்க்கத்தில் இல்லைன்னு ஆயிடாது. பாருங்க, புகாரியில இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒரு பாடத்தலைப்பு வைக்கிறாங்க, கிதாபுல் ஜிஹாத் என்ற பாடத்தலைப்பு. என்ன பாடத்தலைப்புன்னு சொன்னா, பாபு ருகூபி அல தாப்பா, அதாவது வாகனத்தின் மீது, பிராணிகள் மீது பயணிப்பது தொடர்பான பாடம் என்று ஒரு பாடம் தலைப்பிட்டு அதுக்கு கீழே ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. என்ன பதிவு செய்யறாங்கன்னா, வகால ராஷித் இப்னு சஅத் கான ஸலஃப் யஸ்தஹிபூன அல்-ஃபுஹூலத லிஅன்னஹா அஜ்ரா அஜ்ஸா. சொல்றாங்க, ராஷித் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடியவங்க தெரியப்படுத்துறாங்க. என்ன தெரியப்படுத்துறாங்கன்னா, சலஃபுகள் பயணிப்பதற்கு, ஜிஹாத் போன்ற விஷயங்களை கலந்து கொள்வதற்கு ஆண் குதிரையில வேகமாக செல்லக்கூடிய குதிரையை அவங்க விரும்பினாங்க என்று ஒரு பாடத்தலைப்பை வைக்கிறாங்க. ஒரு பாடத்தலைப்பை வச்சுட்டு அதுக்கு கீழே கொண்டு வராங்க ஒரு செய்தி தகவல். என்னன்னா, சலஃபுகள் ஜிஹாத் செய்யற மற்ற விஷயங்கள்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரையை என்ன செய்தாங்க, விரும்பினாங்க. அப்ப அங்க சலஃபுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ராஷித் இப்னு சஅத் யாருன்னு சொன்னா, இவங்க ஒரு தாபி. ராஷித் இப்னு சஅத் ஒரு தாபி. அந்த தாபி என்ன பண்றாங்க, சலஃபுகள் இப்படித்தான் விரும்பினாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்க யாரை பத்தி பேசுறாங்க, சஹாபாக்களை பத்தி பேசுறாங்க. அப்ப சலஃப் என்ற வார்த்தை சஹாபாக்கள் உயிர் வாழும் போது தாபியங்கள் அவங்களுக்கு அதை பயன்படுத்திருக்காங்க. அவங்க மறைச்சவங்களுக்கு அல்லது போனவங்களுக்கு அல்லது அந்த பாதையில போனவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு அன்று வாழ்ந்த தாபியங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் சலஃபுகள், முன் சென்ற போனவங்க அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன, சலஃப் என்று யாரை குறிப்பதற்கு பயன்படுத்தினாங்க, சஹாபாக்களை குறிப்பது. அதுல சஹாபாக்கள்ல மரணிச்சவங்க, இவங்களோட வாழ்ந்தவங்க, அவங்க இவங்களை பார்த்தவங்க எல்லாரும் அடங்குவாங்க. அப்போ சலஃப் என்கின்ற வார்த்தை ஏதோ ஒரு அந்நியமான வார்த்தை கிடையாது. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்கள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்லாமிய கலைகள்ல, நூல்கள்ல இந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுனால பார்க்கணும். ஆகவே சலஃப் என்கின்ற வார்த்தை சஹாபாக்களை குறிப்பதற்கு தாபீன்கள் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு பாடம் கூட இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கிதாபுல் அத்ஈமா, அத்ஈமானா அந்த உண்பது தொடர்பான பாடம் அப்படின்னு சஹீஹ் புகாரில ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல ஒரு தலைப்பு, பாபு மா கான ஸலஃபு யதخرون في بيوتهم واسفارهم من الطعام واللحم وغيره. சொல்றாங்க, சலஃபுகள் தங்களுடைய வீடுகள்லையும் தங்களுடைய பயணங்கள்லையும் உணவையும் கறி போன்றவற்றை என்ன செய்வாங்க, அவங்க சேமித்து வைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு பாடத்தலைப்பு. என்ன பாடத்தலைப்பு புகாரி இருக்கிறாங்க, சலஃபுகள் தங்களுடைய வீடுகள்லையும் தங்களுடைய பயணங்கள்லையும் உணவை கறி போன்றவற்றை சேமித்து வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு பாடத்தலைப்பு வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்யும் போது உணவு தயாரித்து அதை சேமித்து கொடுத்தாங்கல்ல, அந்த தலைப்பை வச்சுட்டு அது கீழே இந்த சம்பவத்தை இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அப்போ சலஃப் என்கின்ற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள ஒரு வார்த்தை என்பதை என்ன செய்யலாம், இதுல இருந்து அறியலாம். சரி, அடுத்து வாங்க, சலஃப் என்கின்ற வார்த்தைக்கு எதிர்பதமான ஒரு வார்த்தை தான் சலஃப். ஹலஃப் என்று சொன்னால் பின் வந்தவர்கள், சலஃப் என்று சொன்னால் முன் சென்றவர்கள். இப்ப முன் சென்றவங்கள்ல சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பவு தாபீன்கள், இந்த மூன்று தலைவரை குறிப்பதற்கு சலஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அவங்களுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களை குறிப்பதற்கு நாம ஹலஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தணும். ஹலஃப் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு என்ன, நல்லோர்கள் என்ற அர்த்தம். பின்னாடி வந்த மக்கள்ல நல்லோர்களை குறிப்பதற்கும் ஹலஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். பின் வந்த மக்கள்ல தீயவர்களை குறிப்பதற்கும் ஹலஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சலஃப் ஹலஃப். அடுத்து ஹல்ஃபுன், ஹல்ஃப்.
ஹலஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ஹல்ஃபுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? லாமுக்கு வந்து சுக்கூன் வச்சு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா பின் வந்த மக்கள். இது யாருக்கு மட்டுமே குறிப்பு பயன்படுத்தப்படும்? தீயவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஹலஃப் என்ற வார்த்தை லாமுக்கு பத்தகம் வச்சுன்னா 2 பேரும் குறிப்பு பயன்படுத்தப்படும். நல்லவங்களும் வருவாங்க, தீயவர்களும் கெட்டவங்களும் வருவாங்க. ஹல்ஃபுன் என்று லாமுக்கு சுக்கூன் வச்சு வந்துன்னு சொன்னா தீயவர்களை மட்டும்தான் குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அல்லாஹ் கூட பாருங்க 19வது அத்தியாயத்துல 59வது வசனம் சொல்றோம். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉ ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத். பின் வந்த வழித்தோன்றல்கள்ல என்ன பண்ணாங்க? அவங்க தொழுகையை பாழாக்கினார்கள், மனோச்சையை பின்பற்றினார்கள். அப்போ ஹல்ஃபுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தீயவர்கள். பின் வரக்கூடிய மக்கள்ல தீயவர்களுக்கு இந்த வார்த்தை குறிக்க பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஆகவே சலஃப் என்று சொன்னால் அதற்கான அகராதி பொருள் நாம இந்த இடத்துல தெரிந்து கொள்றோம். அடுத்து வாங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த சலஃபுகளுடைய அந்த பாதையை பின்பற்றுவதனுடைய அவசியம் என்ன, அதை குறித்து நாம சில விவரங்களை தெரிந்து கொள்வோம். ஏன்னு சொன்னா நமக்கு இன்னைக்கு எப்படி சொல்லி தரப்படுது? குர்ஆன் ஹதீஸ் 2 தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரை லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னத்தி. உங்கள்ட்ட நான் 2 விஷயம் சொல்லிட்டு போறேன். இந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காரணங்களாம் நீங்க வழித்தவே மாட்டீங்க. ஒண்ணு என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். 2வது என்னுடைய வழிமுறை என்று சொன்னாங்க. இந்த 2ஐயும் பற்றி பிடித்திருக்கும் காலங்கள்லாம் வழி தவறவே மாட்டீங்க என்று சொல்றாங்க. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றோம்? குர்ஆன் ஹதீஸ் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ் 2 தான் அடிப்படை. இந்த 2 தான் அடிப்படை ஆதாரம். இதை எப்படி நம்ம விளங்கணும், இதை நம்ம எப்படி புரியணும், இது நமக்கு அவசியம். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவுல இருந்தும் இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் நாடினார்கள் என்பதை நாம அறிவது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எப்படி நம்மால் அறிய முடியும்? குர்ஆனையும் சுன்னாவையும் வரக்கூடிய ஒரு தகவல் எடுத்துக்கிட்டு நாம அதை நமக்கு புரிதல் வரக்கூடியதை வைத்து நம்ம ஒரு முடிவு வர முடியாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நம்ம படிக்கிறோம், ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை நம்ம வாசிக்கிறோம், நமக்கு ஒரு புரிதல் வரும். இதுதான் முழுமையான புரிதல் அப்படின்னு போக முடியாது. ஏன்? இதுல இருந்து அல்லாஹ் என்ன நாடுறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நோக்கத்தை இதை வந்து நமக்கு சொன்னாங்க என்ற விவரம் நமக்கு தெரியும். அப்ப அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் வெறுமன குர்ஆனையும் சுன்னாவையும் பின்னாடி வந்த மக்களுக்கு கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன் இந்த ஆயத்தை சொல்கிறான், இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொன்னாங்க, இதை உங்களுக்கு நான் அறிவிச்சு தரேன் என்று அவர்கள் விளங்காம புரியாம பிறகு எடுத்து சொல்ல. நம்ம நிறைய பேர் என்ன விளங்குறோம்? குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு நம்ம டைரக்டா என்ன செய்யலாம்? நம்மளே பார்க்கலாம், நமக்கு என்ன புரியுதோ அதுதான் மார்க்கம் விளங்கணும். அதனாலதான் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மாதிரி ஒரு விஷயம் புரியும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது அல்லது ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். படிக்கும் போது எல்லாருமே அந்த செய்தியை ஒரே மாதிரி தான் அணுகுவாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி அணுகலாம், இன்னொருத்தவங்க அதே செய்தி அதுக்கு நேர்முறையாகவும் அணுகலாம். அப்ப மனிதனுடைய புரிதல் வித்தியாசப்படும். மனிதன் விஷயத்தை வந்து படிக்கிறான் கொள்றாங்கன்னா அதை அணுகும் போது அவனுடைய அணுகுமுறை வெவ்வேறாக இருக்கும். அப்போ குர்ஆன் சுன்னால இருந்து இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாடுறாங்கன்னு ஒரு முடிவுல எப்போ வர முடியும்? அப்போ எந்த நேரத்துல வர முடியும்னு சொன்னா இத ரசூலுல்லாஹ் எப்படி எந்த அர்த்தத்துல சொன்னாங்க, அல்லாஹ் எந்த அர்த்தத்துல இதை சொல்றான், ரசூலுல்லாஹ் இதை எப்படி விளக்குனாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, இதை எப்படி விளக்கி சொன்னாங்க என்ற விவரத்தை நம்ம அறிஞ்சாக்கா நம்மால குர்ஆன் ஹதீஸை சரியா புரிந்து கொள்ள முடியும். அதுக்காகத்தான் சஹாபாக்களுடைய விளக்கத்தை அவசியம் நம்ம சொல்றோம். சஹாபாக்கள் விளக்கத்தை யார் எடுத்தா? தாபீன்கள் எடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து அத்பாஉ தாபீன் எடுத்தாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது 2 தான், 3வது ஒன்று கிடையாது. ஆனா அந்த குர்ஆன் ஹதீஸ் 2 ஆதாரத்தை எப்படி புரியணும், எப்படி விளங்கணும், எப்படி அதை அணுகணும் என்பது மிக மிக முக்கியம். இதை விளங்கத்துக்கு பாருங்க, கவாரிஜிகள் ஒருத்தவங்க வந்தாங்க. இவங்க யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹுடைய படையிலிருந்து சில பேர் வெளியேறி போனாங்க. கவாரிஜ் ஹாரிஜா கவாரிஜ் சொன்னா வெளியேறியவர்கள் அர்த்தம், வெளியே போறவங்க அர்த்தம். ஹரஜா சொன்னா வெளியேறிகள், ஹாரிஜான வெளியேறி சென்றவர்கள். யார் அவங்க என்று பார்த்தீங்கன்னா சில பேர் வெளியேறி போனாங்க. அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா
சஹாபாக்கள அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியில் நடந்த சண்டையில ஒரு சமாதானமா நம்ம போயிட்டு முடிவுக்கு வர்றாங்க. சரி, எப்படி சமாதானமா போறது? அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து ஒரு நடுவர் ஜட்ஜி, முஆவியா ரலியல்லாஹு தரப்புல ஒரு நடுவர் ஒரு ஜட்ஜி, ரெண்டு பேரும் நம்ம கொண்டு வருவோம். அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அது எல்லாமே ஏற்றுக்கொண்டு சமாதானமா போலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. அப்போ கவாரிஜிகளுடைய படையில சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதாவது தீர்ப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தான் தீர்ப்பளிப்போம், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கும்போது மனிதனுடைய தீர்ப்பை நீ எப்படி எடுக்கலாம்? மனிதனை எப்படி நடுவராக்கலாம்? மனிதனை தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க எப்படி ஆக்கலாம் என்று போர்க்கொடி தூக்கி அவங்க வெளியே போறாங்க. அப்போ அவங்க எதை ஆதாரமா கொண்டாங்க? குர்ஆனை தான் ஆதாரமா கொண்டாங்க. குர்ஆன்ல என்ன ஆயத்தை ஆதாரமா கொண்டாங்க? இன்னும் இல்ல தீர்ப்பளிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை தான் ஆதாரமா எடுத்தாங்க. அப்ப மேலோட்டமா பார்த்தா அவங்க வார்த்தை சரிதான். என்ன வாதம்? மனிதர்களை போய் நீங்க தீர்ப்பாளர் நினைக்கிறீங்க, அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான், அல்லாஹ் நடுவர், அல்லாஹ் தானே தீர்ப்பு கொடுக்குறவன், நீங்க என்ன மனித தீர்ப்பு அளிக்கிறீங்கன்னு சொல்லி தான் வெளியே போனாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. போய் பேசி அவங்களுக்கு புரிய வைக்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பேசுறதுக்காக வர்றாங்க. வரும்போது அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? அப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு பேர் இருந்து கூட ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க கூட உங்களோட இல்லையே, நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களை யாருமே சஹாபாக்களுக்கு ஒருத்தவங்க இல்லையப்பா, இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்க என்னென்ன வாதங்களை வச்சாங்கன்னு சொன்னா, பாருங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றோம், திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா கணவன் அந்த பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு இருக்கு. முதல்ல அவங்க என்ன செய்யணும்? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது அவங்க புரிஞ்சுக்கலையா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்கள படுக்கையை விட்டு விலக்கி இருக்கணும். அப்ப அதுவும் இதா இல்லையா, அவங்கள காயப்படாத விதத்துல அவங்கள கண்டிக்கலாம். அதுவும் இல்லையா, அதுக்கடுத்து என்ன? தீர்ப்பளிப்பதற்கு கணவன் சார்பாக ஒரு மார்க்கத்தை விரண்ட ஒருத்தவரும், மனைவி சார்பாக அவங்க குடும்பத்தில் மார்க்கத்தை விரண்ட ஒருத்தர் சரி செய்வாங்க. சுமூகமா பேசி முடிவு காட்டுறதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு நடுவரை நியமித்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, இந்த மாதிரி விவகாரங்களுக்கு ஒரு ஆளை நீங்க நடுவரா நியமிக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி அந்த வசனம், மற்ற சில வசனங்கள், அடுத்து சதீச சில விஷயங்களும் ஆதரவா காட்டுறாங்க. காட்டின உடனே ஒரு சில பேருக்கு புரிஞ்சு விலகி வராங்க. அப்ப இந்த சம்பவத்தை நம்ம என்ன விளங்குதுன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ கவாரிஜிகளும் ஆதாரமா தான் கொண்டாங்க. ஆனா அவங்களுடைய புரிதல் தவறாக இருந்துச்சு, அவங்களுடைய விளக்கம் தவறா இருந்துச்சு. ஏன்? குர்ஆனை எப்படி விளங்கணுமோ அப்படி அவங்க விளங்கல, மார்க்கத்தை எப்படி அணுகணுமோ அவங்க அணுகல, அதனாலதான் அவங்க தவறிச்சார். அப்ப அதனாலதான் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல தவறு இழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இதே தான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஷியாக்களா இருக்கட்டும், அதே மாதிரி முர்ஜியான்னு சொன்னா அமல்கள்லாம் ஈமான்ல வராதுன்னு சொல்லி சில பேர் வழிகிட்டு போனாங்க, அவங்களா இருக்கட்டும். மோத்தசிலானா என்ன? மார்க்கத்துல ஆதாரங்களை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், மார்க்க ஆதாரங்களை விட அறிவை முற்படுத்தணும். இதனால சில பேர் வழிகிட்டு போனாங்க, மோத்தசிலான்ற பேர். அவங்களா இருக்கட்டும். அஷாயிராக்கள்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய பண்புகள்ல 7 பண்புகளுக்கு மட்டும் நேரடியான பொருளை தருவோம், அதோட நிறைய பொருள் இருக்கு. அதெல்லாம் மற்ற எல்லா பண்புகளையும் மறுக்கிறோம், மாற்று பொருள் கொடுக்குறோம். இவங்க அஷாயிராக்கள். இந்த எல்லா வழிகட்ட கூட்டங்களும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க யாருமே குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சஹாபாக்களுடைய புரிதலை எடுக்கவே மாட்டாங்க, சலஃபுகளுடைய புரிதலை ஆதாரமா கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நியாயம் படுதோ, அவங்களுக்கு எது புரிதல் சரின்னு படுதோ அதான் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ அதைத்தான் இங்க நம்ம பார்க்கணும். சம்பவத்துல என்ன சம்பவம்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களை யாருமே சஹாபாக்கள் இல்லையே. அப்போ ஷியாக்கள் நீங்க கேட்டு பாருங்க, ஷியாக்கள் போய் நீங்க சஹாபாக்களை தெரிவிப்பீங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்? சஹாபாக்களை பத்தி அவங்க நல்ல எண்ணம் கிடையாது. கவாரிஜிகிட்ட போய் சஹாபாக்களை பத்தி நீங்க இருப்பீங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்? அவங்க சஹாபாக்களை காப்பீரா பார்க்கணும். கவாரிஜி மோத்தசிலாட்ட போய் நீங்க சஹாபாக்களுடைய விளக்கத்தை சொல்ல எழுத மாட்டாங்க. ஏன்? குர்ஆன் ஹதீஸ் போதும். அப்போ
யாரெல்லாம் சஹாபா விளக்கத்தை விட்டுட்டு சலப்புகளுடைய விளக்கத்தை விட்டு வந்து மார்க்கத்தை விளக்குறாங்களோ அவங்களுடைய விளக்கத்துல தவறு, அவங்களுடைய புரிதல்ல தவறுகள் வரும். அவங்கள்ட்ட சரியான புரிதல் இருக்காது, மார்க்கத்தை தப்பு தவறுமா தான் விளங்குவோம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம தமிழகத்துல பார்க்கணும். மார்க்கம் என்ற பேர்ல 2024 ஒரு கருத்தை சொல்லுவாங்க, 2025 ஒரு கருத்தை மாத்திப்பாங்க, 2020 ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அப்பப்போ மாத்திட்டே இருப்பாங்க, தன்மாறிட்டே இருப்பாங்க. இது எதுல? மார்க்கத்துல இஸ்தியா சார்ந்த விஷயங்கள்ல அடிப்படையான விஷயங்கள்ல கூட தடுப்பாங்க, ஒரு புரிதல் இருக்காது. அதனால தான் குர்ஆன் சுன்னாவை விளங்குறதுக்கு சஹாபாக்களுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியமாகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு பாருங்க நிறைய ஆதாரங்களை பார்க்கணும். முதலாவது ஆதாரம் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய புரிதல் அடிப்படையில தான் புரியணும் என்பதற்காக ஒரு ஆதாரம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்துல 115வது வசனத்தை சொல்றோம். 4வது அத்தியாயத்துல 115வது வசனம். ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصليه جهنم وساءت مصيرا. அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு பிறகு, யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு முரணாகும், யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு முரணாகவும், இரண்டாவது முஃமின்களுடைய பாதையை பின்பற்றாமல் போனார்னா அவரை அவருடைய வழியிலேயே நாம் விட்டுருவோம். அவர் போகக்கூடிய பாதை என்னவா இருக்கும்? நரகமாகத்தான் இருக்கும். தங்குமிடங்கள்ல நரகம் மிக மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனத்தை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா விஷயத்தை அறியலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு பிறகு. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நேர்வழி இன்னதென்று தெளிவானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு முரணாகும். ஒரு நேர்வழியில வரணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முரணா போனா அவர் நேர்வழி இருக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் நேர்வழியை சொல்லிட்டு முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முரணா நடக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது முஃமின்களுடைய பாதையை பின்பற்றாமல் வேறு பாதையில போகக்கூடாதுன்னு தடுக்கணும். அப்ப நேர்வழி என்பதற்கு ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய வழி, ரெண்டாவது முஃமின்கள் சென்ற வழி. நேர்வழிக்கு அல்லாஹ் எதை அடையாளப்படுத்துறான்? ரெண்டு விஷயத்தை அடையாளப்படுத்துறான். ஒண்ணு ரசூலுல்லாஹ்வுடைய வழி, ரெண்டாவது என்ன? முஃமின்கள் சென்ற வழி. இந்த வசனத்துல முஃமின்கள் சென்ற வழின்னா யார் அந்த வழியில போனாங்க? யாரு வந்து அல்லாஹ் இந்த வசனத்துல முஃமின்கள் சென்ற வழின்னு அல்லாஹ் சொல்றாங்க. யார் அந்த முஃமின்கள்? யாரை பத்தி அல்லாஹ் சொல்றோம்? இதை நம்ம புரியணும். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் முஃமின்கள் யாரை சொல்றான்? ஏன் நம்மளாம் முஃமின் கிடையாது? நமக்கு முன்னாடி போனோம்னா முஃமின் கிடையாதா? நமக்கு முன்னாடி என்னோட போன முஃமின் கிடையாதா கேட்டீங்கன்னா உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் என்ன? இப்ப நீங்க முஃமினா இல்லையான்னு என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளை பார்த்து நீங்க முஃமினா இல்லையான்னு சொல்லாம சொல்லக்கூடாது. ஒரு ஆளை பார்த்து நீங்க முஃமினா சொல்ல நான் முஃமின் அப்படி சொல்லாம கூடாது. ஏன்? நான் முஃமின் சொல்றது உறுதியா தெரியாது. ஏன் உங்களுக்கு ஈமான் தான் நம்ம கொள்றோமே, அல்லாஹ் நம்புறோம், மறுமையை நம்புறோம், மரணிச்ச சொல்றது எதிர்பார்க்கிறது, அது மறுபடியும் உறுதி. அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க, ரெண்டு விதமான பொருள். முஃமின் என்பது அடிப்படையான ஈமான் என்கிட்ட இருக்குது, அசல் ஈமான் என்கிட்ட இருக்குது என்ற அர்த்தத்துல சொல்றதாக நான் சொல்லலாம். நான் முஃமின் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்புறேன், மறுமையை நம்புறேன், ரசூலை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், குர்ஆன் நம்புறேன். இந்த அடிப்படையான ஈமான் விஷயத்துல நான் முஃமின் நம்ம சொல்லலாம். பரிபூர்ணமான ஈமான் உடையவனா என்று நான் சொல்வதா இருந்தால் நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்? இன்ஷா அல்லாஹ்னு சொல்றேன். நான் முஃமினான்னு கேட்கும் போது என்னன்னு சொல்லணும்? நீங்க முஃமினான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? பதில் முஃமினான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? முஃமின் தான் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்களா? அப்போ ஏன் பரிபூர்ணத்துக்கு ஏன் இன்ஷா அல்லாஹ்? உதாரணத்துக்கு நான் முஃமினா அப்படின்னு சொல்லி அடிப்படைக்கு சொல்ல வச்சுக்கிறேன். என்கிட்ட அடிப்படையான ஈமான் இருக்குது, இதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்ல தப்பு. ஏன் நான் பரிபூர்ண ஈமான் உடையவனா அந்த நாட்னா இருக்கலாம் அப்படின்றனால இது சொல்றோம். அப்போ அது மாதிரி நம்மளுடைய ஈமான் என்பது என்ன? ஆனா அல்லாஹ் வந்து சஹாபாக்களுடைய ஈமானுக்கே சான்றளித்தார். அவங்க உள்ளத்துல பரிசுத்தமானவங்க, நல்ல எண்ணம் உள்ளவங்க, உண்மையாளர்கள், வெற்றியாளர்கள். அவருடைய இபாதத்தை அல்லாஹ் சிலாகித்து பேசலாம்.
அவங்க தியாகத்தை அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இன்னும் சொர்க்கவாசிகள் என்று நன்மாரை சொல்லப்பட்டவங்க. அப்போ இதுல யார் பிரதானமா வருவாங்கன்ற இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றானே முஃமினுடைய பாதையை பின்பற்றுங்கள். அந்த இடத்துல யார் பிரதானமா வருவா? சஹாபாக்கள் தான். இதை விளங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் கூட பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வதத்தல் உம்மதி அலா ஸலாஸின ஸபீன ஃபிர்கா குல்லும் ஃபின்னார் இல்லா மில்லத்துன் வாஹிதா قالوا ومن يا رسول الله قال مع عليه واصحابه. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரியும். என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரியும். எல்லா கூட்டமே நரகத்துக்கு தான் போவாங்க, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. அப்போ அல்லாஹ்வுடைய கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டத்தார்கள் யார், வெற்றி பெறக்கூடிய சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் யார் என்று கேட்கப்பட்டுச்சு. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கின்றோமோ, எந்த பாதையில் இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள் தான். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது? வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தார்கள் யார்? அவங்க ரசூலா சொல்றாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ, எதன் மீது இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள். என்ன அர்த்தம்? ரசூலா என்ன சொல்லல, திருவிழா ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்ன சொல்ற ரசூலா? நான் எதன் மீது இருக்கிறேனோ அதில் உள்ளவர்கள் தான் என்று ரசூலா அவர் முடிக்கல. நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் ரசூலா ஏன் சேர்த்து சொல்றாங்க? சஹாபாக்கள் பக்கத்தில் இருந்தாங்க, அதனால சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா இது மார்க்கம். ரசூலா அப்ப சொல்றாங்கன்னா அது ஒரு உத்தரவாதம் இருக்கிற அர்த்தம். எதுக்கான்னு சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ரசூல்லாவுக்கு இறக்குனானே, இந்த ரசூல்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தை அவங்க நேர்ல பார்த்து இந்த மார்க்கத்தை விளக்கணும். ரசூல்லா நேரடியா அவங்களுக்கு செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இந்த மார்க்கத்தை. அதனால சஹாபாக்களை சொல்றாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ அது உள்ளவர்கள் தான் அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம். அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு எந்த ஜமாத்தெல்லாம் சேர்த்து சொல்ல, நானும் இந்த ஜமாத்தும், நானும் இந்த இயக்கமும், நானும் இது உள்ளவங்க சொல்ல. சஹாபாக்கள் தான் சொல்ல சொன்னாங்க. இப்போ சஹாபாக்களை சொன்னாங்கன்னா அப்ப நமக்கு என்ன விளங்குது? அதைத்தான் நீங்க பாருங்க. நம்மளுடைய சொல்லுவோம் கிட்ட இஸ்லாமிய உம்மத்துல நீங்க எந்த கூட்டம்னா எடுத்துங்க, நேர்வழி பண்ற கூட்டம்னு சொல்லிட்டு அஹ்லு சுன்னத் ஜமாத்னு ஒரு கூட்டம். அஹ்லு சுன்னத் ஜமாத்னா உங்களுடைய சுன்னத் ஜமாத்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு எல்லா குராஃபத்தை பண்றாங்க. அவங்க உண்மையான அஹ்லு சுன்னத் ஜமாத்னு சொன்னா குர்ஆனையும் சுன்னாவையும் முன் சென்ற அந்த 3 தலைமுறை சொன்ன பாருங்க, அவங்கள மாதிரி விளங்குறவங்க அஹ்லு சுன்னா. நம்ம தான் உண்மையான அஹ்லு சுன்னா. அப்போ அந்த கூட்டத்திற்கு அடையாளங்கள், அவங்க வரக்கூடிய ஆளுங்கள், அவங்க எழுதுகிற நூல்கள், அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய எழுத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பாஉ தாபீன்கள் இவங்களை மையப்படுத்தி தான் இருக்கும். இந்த பக்கம் வாங்க, வழி தவறிய கூட்டங்கள் 72 கூட்டமாக நீங்க பார்த்தீங்கன்னா பல கூட்டங்கள், அது ஷியாவா இருக்கட்டும், ஹவாரிஜா இருக்கட்டும், முஅ்தஸிலாக்களா இருக்கட்டும், முர்ஜியாக்களா இருக்கட்டும், விதியை மறுக்கக்கூடிய கதரியா கூட்டங்களா இருக்கட்டும், ஜபரியா கூட்டமா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை மறுக்கிற ஜஹ்மியா கூட்டமா இருக்கட்டும், எந்த கூட்டமா இருந்தாலும் இவங்க யாருக்கிட்டமே இது நீங்க சஹாபாக்களை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது சொல்லுவாங்க? வழி தவறிய கூட்டங்கள் யாருமே சஹாபாக்களை ஆதாரமா எடுக்கவே மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க? அவங்க வழி தவறிய கூட்டங்கள் வழி தவறதுக்கு காரணமே என்ன? எடுக்காதனாலதான். அவன் எடுத்தா வழி தவறியவே மாட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்த பிழை, இவங்ககிட்ட வந்த தவறுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? சாத விளக்கத்தை அவங்க எடுக்கல. முன் சென்ற அந்த 3 தலைமுறை சொல்லக்கூடிய விளக்கத்தை அவங்க எடுக்கல. அவங்களுக்கா என்ன புரியும் நீங்க சொல்ல பாருங்க. தீர்ப்பளிப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருன்னு சொல்லி ஹவாரிஜ் வெளியிட்டு போனாங்க. ஷியாக்கள் அவங்களா ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க, என்ன ஆட்சி அதிகாரத்துக்கான பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி அவங்களா ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு அதுல பல விஷயங்களை கொண்டு வந்து அவங்க ஒரு பக்கம் வெளியிட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை முழுமையா மறுக்கணும்னு சொல்லிட்டு ஜஹ்மியான ஒரு கூட்டம் அவங்க வெளியிட்டு போனாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வரோம். ரசூலா சொல்றாங்க, புகாரி முஸ்லிம் போன்ற எண்ணற்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது. கிட்டத்தட்ட 28 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது முத்தவாத்திரான ஹதீஸ். முத்தவாத்திரம்னா ஹதீஸுகள்ல ஹதீஸ் 2ஆ பிரிப்பாங்க. முத்தவாத்திர், ஆஹாத். முத்தவாத்திர்னு சொன்னா
4 ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய அந்த காலத்து தொடர்புமே பார்த்தீங்கன்னா 4 அல்லது அதுக்கு குறையாம கூடுதலாக இருக்கணும். 4 அதுக்கு அதிகமாக இருந்துட்டு அதான் முத்தவாத்திக்கணும். 3 ஒவ்வொரு அறிவிப்பாளர் 3 பேர் வராங்க, 2 பேர் வராங்க, ஒருத்தவங்க தான் வராங்கன்னா அது பேர் வந்து ஆகாது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் பிரபலமா அறிந்து வைத்திருக்கக்கூடிய புகாரில் முதலாவது ஹதீஸ் நீங்க செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்குன்ற சொன்னாங்க. இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் யார் அறிவிக்கிறார்? யாரும் தெரியும்? உமர் இப்னு கத்தாப் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. யார் சஹாபாக்கள்ல இந்த ஒரு சஹாபி மட்டும்தான் அறிவிக்கிறார். அவங்களுக்கு அப்புறம் தாபியன்ல ஒருத்தவங்க மட்டும் தான் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் பல பேருக்கு ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க. இப்படி ஏதேனும் அறிவிப்பாளர் தொடர்ல எங்காவது ஒரு தொடர்ல 3க்கு குறைவாச்சுன்னு சொன்னா அதை வந்து ஆகாதுன்னு. எல்லா அறிவிப்பு தொடர்லையும் 4 பேர் வந்து அதை வந்து முத்தவாத்திக்கணும். விளங்குதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் பாருங்க செயல் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்குது சொல்லக்கூடிய ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னாலும் யார் அறிவிக்கிறார்? உமர் இப்னு கத்தாப் அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபில அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த எல்லா ஹதீஸுகளா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், சஹாபாக்களுடைய இந்த விஷயத்துல அவங்களுடைய புரிதல் என்பது ரொம்ப முக்கியம். அதை யாருமே வழி தவறிய கூட்டங்கள் நம்ம பார்க்கவே முடியாது. வழி தவறிய கூட்டங்கள் யார்கிட்டையுமே சஹாபாக்களுடைய அறிவிப்புகளை, அவங்களுடைய புரிதலை, அவங்களுடைய விளக்கத்தை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதனால்தான் அவங்க வழி தவறி போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டமா தெரியும், எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு கூட்டம் அறிவித்தது. அப்ப அந்த ஒரு கூட்டத்தார் யாரு? நானும் எனது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சேர்த்து சொன்னாங்க? அதுக்கு காரணம் தான் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் தான் சரியாக விளங்கியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, ஹஜ்ஜத்துல் விதால எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எத்தி வச்சிருக்கேன் சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சஹாபாக்கள்? என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை சரியா எத்தி வச்சாங்களா இல்லையா? எத்தி வச்சிட்டாங்க. அவன் நீங்க எத்தி வச்சு நல்லா இருக்கு, நீனே சாட்சியாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுனா என்ன? மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுனா என்ன? ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்க, ஆனா சஹாபாக்களுக்கு புரியல. இது மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல வராது. மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் எத்தி வச்சுட்டாங்களா இல்லையா? மார்க்கத்தை எதெல்லாம் அல்லாஹ் சொல்லணும்னு சொன்னாங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்களா இல்லையா? இதுதான் மார்க்கத்தோட பொருள். அக்கீதாவா, நம்பிக்கை சார்ந்த விஷயமா, அது இப்படிதான் புரியணும். அமல் சார்ந்த விஷயமா, அது இப்படிதான் செய்யணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எத்தி வச்சாங்களா இல்லையா? சரி, எத்தி வச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்க, யாருக்கு எத்தி வச்சாங்க? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் எத்தி வச்சாங்கன்னா சஹாபாக்கள் முறையா புரிஞ்சாதான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பணியை நிறைவா செஞ்சாங்கன்ற அர்த்தம் வரும். ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்க, ஆனா சஹாபாக்கள் சரியா புரிஞ்சுக்கணும். எத்தி வச்சுன்னு சொல்ல முடியாது இடத்துல. அப்ப மார்க்கத்தை முறையா எத்தி வச்சது எப்போ ரசூலுடைய பணி எப்ப நிறைவாகும்? அல்லாஹ் எதை நாடுறானோ குர்ஆன் ஆயத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் கொடுத்தான், ரசூலுல்லாஹ் எத்தி வச்சாங்க. ஹதீஸ் எதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்னாங்க. அது தப்பு தவறுமா மக்கள் விளக்கிட்டாங்க, பின்னாடி வந்து ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சுட்டாங்க. என்ன அர்த்தம்? கூட பாருங்க, அந்த ஹதீஸ் நான் சொன்னேன், 28 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய ஹதீஸை 28 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி புரிஞ்சாங்க? அல்லாஹ் முதல் வானத்துக்கு இரவின் 3வது பகுதியில் இறங்கி வரான். எப்படி இறங்கி வரான்? நுசூல் இருக்கு. நுசூல்னா அல்லாஹ் இறங்கி வரான். இது அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தனித்தன்மையில உள்ள ஒரு அல்லாஹ்வுடைய செயலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்படி இறங்கி வரான் தெரியாது. அல்லாஹ் எப்படி இறங்கி வரான் தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, சஹாபாக்கள் யாருமே கேள்வியே கேட்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, தஜ்ஜால் இந்த பூமியில வருவான், 40 நாள் இருப்பான். முதல் நாள் வந்து ஒரு வருடம் மாதிரி இருக்கும், 2வது நாள் வந்து ஒரு மாசம் மாதிரி இருக்கும், 3ஆம் நாள் வந்து ஒரு வாரம் மாதிரி இருக்கும், 4வது நாள் சகஜமான நாட்கள் மாதிரி இருக்கும் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நல்லா இருக்குது, அந்த முதல் நாள் ஒரு வருடம் மாதிரி இருந்தா 5 வேளை தொழுதா போதுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நேரத்தை கணக்கிட்டு தொழுது கொண்டே வாங்க. ஏன் கேட்டாங்க? எவ்வளவு விஷயங்களை கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த விஷயத்துல
சஹாபாக்கள் ரசூல்லா வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றாங்க. சஹாபாக்கள் யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்லை, எப்படி வருவாங்க. இப்ப நம்ம ஆளுங்க வந்து அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றதை வந்து நேரடியான பொருள் நம்ப மாட்டாங்க. மௌலிக் பேசுற மக்கள் சில இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா நேரடியாக நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான்ற இதை வந்து நம்ம நேரடியாக விளங்கக்கூடாது, மாற்று பொருள் தரணும், வேற பொருள் தரணும். என்ன பொருள் தரணும், அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்தாங்கன்னா அரசியல் தான் காலியாயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 7 இடங்களை எடுத்துக்க, அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதா சொல்றான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான்னு என்ன அரசியல் காலியாயிடும்ல. அப்போ அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான்னா அல்லாஹ் வர்றான் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் வருது, அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துறான்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஏன் இந்த அர்த்தத்தை கொடுக்குறான்னு சொல்றாங்க பாருங்க. பூமி வந்து சுத்திட்டே இருக்கு. இப்ப நாம இந்தியாவில் இருக்கோம், நம்ம இரவில் 3வது பகுதியில் இருந்தோம்னா நமக்கு பின்னாடி உள்ள நாடு வந்து சவுதி அரேபிய நாடுகளா இருக்கு. அவங்க வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு 3 மணி இருக்கும்போது அவங்க பின்னாடி இருப்பாங்க. நமக்கு வந்து 5:30 மணி ஆகும்போது இப்ப அவங்க 3 மணிக்கு வருவாங்க. இரவுடைய 3வது இரவு அவங்க அடைகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அடுத்து அவங்க அடைவாங்க. அல்லாஹ் முதல் வாரத்திலே இருந்துட்டு இருக்கான்ற ஒரு தப்பான அர்த்தம் வந்துடும். அதனால அல்லாஹ் வர்றாங்க, அல்லாஹ் வர்றாங்க கிடையாது. அல்லாஹ் என்ன பண்றான், சிறப்பு கவனத்தை செலுத்துறான். இப்ப நம்ம கேட்கிறோம், என்னங்க அல்லாஹ் வந்து வர்றாங்கன்னா நீங்க சொல்றீங்க 2 அர்த்தத்தினால வருகிறாங்க. என்ன 2 அர்த்தம் சொன்னேன்? 2 அர்த்தத்தினால வேற பொருள் தராங்கன்னு சொல்ற. 2 அர்த்தம் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு அர்ஷு, ரெண்டாவது வந்து உலகத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்ப இந்த 2 அர்த்தத்தினால என்ன பண்றாங்க, வேற அர்த்தம் கொடுக்குறாங்க. சரி, இந்த அர்த்தம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா உலகத்தை யாரும் சொல்றது மாதிரிலாம் பகுதி மக்கள் தான் வருவாங்க. சரி, இந்த அர்த்தம் சரியா இருந்துச்சுன்னா இப்ப நமக்கு கேள்வி வரும், என்ன காரணத்துக்காக நீங்க வந்து இந்த அர்த்தத்தை எடுக்கிற, அல்லாஹ் அர்ஷின் உயர்ந்திருக்கலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தந்தது யாரு? குர்ஆன்ல அல்லாஹ் அர்ஷின் உயர்ந்திருக்கான், ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவான்ற வசனத்தை நமக்கு சொன்னது யாரு? சொல்ல ஓதுனாங்க. அது யார் கேட்டா? சஹாபாக்கள் தான் பின்னாடி இருந்தவங்க சொன்னாங்க, பின்னாடி இருந்தவங்க அடுத்த வந்தவங்க சொன்னாங்க. இப்படியே நீ நம்ம வரைக்கும் குர்ஆன் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ சஹாபாக்களுக்கு குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்து அவங்க எப்படி அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றதை நேரடியா ஏன் நம்புறாங்க? மாற்று பொருளை நம்பாம நேரடியா ஏன் நம்பினாங்க? அவ்வளவுதான், அதை கேட்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஇன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். இப்போ குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா சமியான் பஸீர் என்ற வார்த்தையை மனுஷனுக்கு பயன்படுத்துறான். சமியான் பஸீரான நாமளும் கேட்கிறோம் பார்க்கிறோம் நடக்கும். அல்லாஹ் இந்த பண்பை தனக்கும் பயன்படுத்திடுவான். அல்லாஹ் கேட்கிறவன், அல்லாஹ் பார்க்கிறவன். அப்போ இங்கதான் ஒரு விஷயத்தை விளக்குறோம், மனுஷனுக்கும் அல்லாஹ் இந்த தன்மையை பயன்படுத்துறான், அல்லாஹ் தனக்கும் இந்த பண்பு இருப்பதா சொல்றோம். அதைத்தான் சொல்லிட்டு என்ன சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஇன், அவனை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் மாதிரி யாராலும் பார்க்க முடியாது, அல்லாஹ் மாதிரி யாராலும் கேட்க முடியாது. மனிதனுக்கு இந்த தன்மைகள் இருந்தால் அவன் வேற, அல்லாஹ் வேற. ஒருபோதும் இந்த தன்மை அல்லாஹ்வுக்கு சொல்லப்படுற மனுஷன் ஆயிட மாட்டான், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஆயிட மாட்டான். புரியுதுங்களா? இதை முதல்ல நம்பணும். அப்ப அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான்னா அரசு காலியா போயிடும் சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை யாரோட ஒப்பிடுறாங்க? இப்போ நம்ம இங்க உட்காந்துருக்கிறோம், இந்த இடத்த விட்டு உட்காந்து எழுச்சி போனா இருக்கணும், காலியா இருக்கு. அப்ப அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான்னா அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து அரசு காலியா இருந்தா என்ன வழங்கிருக்கிறாங்க? படைப்பினத்தோடு அல்லாஹ்வை ஒப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஇன், அவனை போன்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை என்ன செய்வேன், நம்ம படைப்பினத்தோடு ஒப்பிடவே கூடாது. அப்ப அல்லாஹ்வை படைப்பினங்களோடு ஒப்பிடவே கூடாதுன்னு சொன்னா இவங்க செய்யற தவறு என்ன, அல்லாஹ்வை படைப்பினத்தோடு ஒப்பிட்ட ஒரு கருத்து வரப்போய் தான் அவங்க வருகிறாங்க, வேற பொருள் தராங்க. புரியுதுங்களா? சரி, ரெண்டாவது ஒரு அர்த்தம் வச்சாங்க. என்ன அர்த்தம்? இரவு மாறி மாறி வருது. அப்ப அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தா அங்கேயே இருக்கிறான்ற மாதிரி கருத்து வரும் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நேரம் காலம் இதெல்லாம் யாரோடு தொடர்புபடுத்தப்பட்டது? படைப்பினர்கள், மனிதர்களுக்காக சொல்லப்படும். இதை நம்ம யாரோட பொருத்த முடியாது, படைப்பாளரோட கூட நம்ம பொருத்தவே முடியாது. புரிஞ்சுங்களா? அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான். எப்படி வரான்? அவருடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் தக்கவாறு வரான்.
அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒண்ணு விளையாட்டு சிலர் சொல்றாங்க, அது ரூஹா கமாஜா, எப்படி வந்திருக்குதோ அதை அப்படியே நம்ம விளைஞ்சு கடந்துப்போம். ஏன் எப்படின்னா நம்ம கேட்கவே கூடாது. ரூஹா கமாஜா பிராக்கை எப்படின்றதெல்லாம் கேட்காம நினைச்சுக்காத, புரிந்து வரணும். அது அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பொருள் நமக்கு தெரியும், அதனுடைய நிலை நமக்கு தெரியாது. அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரணும், இது அல்லாஹ்வுடைய பண்பு, விளங்குது, பொருள் விளங்குது. எப்படி வருவான், எந்த நிலையில வருவான் தெரியாது. அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கு, கைகள் தான் பொருள் தெரியும், கைகள் தான் கைகள். எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், இது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சிரிக்கிறான், பொருள் தெரியுது, எப்படி சிரிக்கிறான் அது நமக்கு தெரியாது. இது யார் நம்புறாங்க? சஹாபாக்கள் நம்புறாங்க. இப்படிதான் சஹாபாக்கள் விளங்குறாங்க. அதனால தான் இது சஹாபாக்கள் எப்படி விளங்குறாங்க, அவங்களால ஒரு 30 பேர் கூடி பேசி பாருங்க அல்லாஹ்வுடைய பண்பு இப்படிதான் விளங்குறாங்க, அப்படி கிடையாது. எங்க இருந்து இந்த விளக்கத்தை எடுத்தாங்க சஹாபாக்கள்? சஹாபாக்கள் விளக்கத்தை எங்க எடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளுக்கு வியாக்கியானம் தரக்கூடாது, மாற்று பொருள் தரக்கூடாது, நேர்மையை தான் நம்பணும், வேற பொருள் தரக்கூடாது அப்படின்றது எங்க இருந்து எடுத்தாங்க சஹாபாக்கள்? ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் அதை விளக்குனாங்க அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை இப்படித்தான் நம்பணும். அதனால சஹாபாக்கள் அதை நேரடியாக நம்புறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா ஜமால் இப்படி ஒரு கருத்து சொல்றாரு, கௌசல் இப்படி ஒரு அர்த்தம் சொன்னாரு, இவர் இந்த ஒரு அர்த்தத்தை சொல்றாரு, இந்த அர்த்தத்தை இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றாரு நம்ம சொல்லுவோம். நீங்க சஹாபாக்கள் கொண்டு பாருங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள்ல எந்த ஒரு பண்புக்காவது இப்படி நம்ம விளங்கணும் அப்படி நம்ம விளங்கணும் ஒரு பொருளை எடுக்க முடியும். ஏன் ஏன் எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? சஹாபாக்கள் அவங்களுக்கு, அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய எதை நாடுறாங்களோ அதைத்தான் மக்கள் எடுத்து சொன்னாங்க. எதை புரிந்தார்களோ இப்படித்தான் விளங்கணும்னு சொன்னாங்க, அப்படியே தான் நம்புறாங்க. புரியுதுங்களா? அப்ப சஹாபா விளக்கத்தை ஏன் நம்ம எடுக்கணும்? அப்படி விளங்குறது தான் உண்மையான மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ ரெண்டு அடிப்படையை நம்ம விளங்குறதுக்கு எப்படி விளங்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் எப்படி விளங்கினாமோ அந்த விளக்கத்தின் அடிப்படை தான் விளங்கணும். என்ன காரணம்? குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் வெறுமன குர்ஆனுடைய ஆயத்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ற மட்டும் பதிவு செய்யலாம். அதுல இருந்து என்ன நாடுறாங்க, அதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன விளக்குறாங்க, என்ன நடைமுறைப்படுத்துறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம், வஸ்ஸாரி வஸ்ஸாரி தக்வாயி, திருடணும், திருடுனா என்ன செய்யணும்? கையை வெட்டணும். கை என்று சொன்னார் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல யாரிவது நாம் இது அமுத்துற ஸலாத்து ஃபஸ்ஸல் வைத்தியர்கள் மராஃப், மக்களே நீங்க தொழுகை காமிட்டா உங்களுடைய முகங்கள் நீங்க கழுவி கொள்ளுங்க, உங்களுடைய கைகளை நீங்கள் முட்டுக்கை வரை கழுவி கொள்ளுங்க அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப கை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கை என்ற வார்த்தைக்கு மணிக்கட்டு வரையும் கைதான், முட்டுக்கை வரையும் கைதான், இது வரையும் கைதான். அப்ப கைன்னு சொன்னா இவ்வளவு கைதான். அல்லாஹ் சொல்றான், திருடனோ திருடினா நீங்க கையை வெட்டணும். எவ்வளவு தூரம் வெட்டணும்? எவ்வளவு தூரம் வெட்டணும் கையை? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அறிவு கூட கிடையாது. திருடினா நீங்க மணிக்கட்டு வரை தான் அரசு, மணிக்கட்டு வரை தான் வெட்டணும் ஒரு அறிவு கூட கிடையாது. ஆனா சஹாபாக்களுடைய நடைமுறை இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? திருடினா கை எவ்வளவு தூரம் வெட்டிருக்காங்க? மணிக்கட்டு வரை வெட்டணும். அதுதான் சொல்றோம், சஹாபாக்கள் வெறுமனே குர்ஆன் ஹதீஸை மட்டும் பதிவு செய்யல, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பயான் பண்ணி சொல்லிட்டு போயிடல. அவங்க அதனுடைய அர்த்தத்தை விளங்குறாங்க. எந்த நோக்கத்துல என்ன நாடுறாங்கன்றத புரிந்து செஞ்சாங்க. அல்லாஹ் எதை நாடுறாங்கன்றது அறிந்து செஞ்சாங்க, பதிவு செஞ்சாங்க. அதனாலதான் குர்ஆன் சுன்னாவை அவர்களை போன்று புரித வேண்டும் நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, மார்க்கத்தை சஹாபாக்கள் படிதான் விளங்குறதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட பாருங்க. முதலாவது ஆதாரம் நம்ம பார்த்தோம் குர்ஆன்ல வஸ்ஸாபிகூன அவ்வலூன், அதாவது வமன் ரசூலுல்லாஹ் 115 வசனம் பார்த்தோம். அடுத்து பாருங்க இரண்டாவது ஒரு வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை சொல்றான், வஸ்ஸாபிகூன அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. ஹிஜ்ரத் செய்வதிலும் உதவி செய்வதிலும் யார் முந்திக் கொண்டார்களோ அவர்களையும் அல்லாஹ் சொல்றான். ஹிஜ்ரத் செய்தவங்க யாரு? முஹாஜிர்கள். இரண்டாவது உதவி செய்த யார் முந்திக் கொண்டாங்க? உதவி செய்தவங்க யாரு? அன்சார்கள். இவங்க 2 பேர். அடுத்து 3வது கொடுத்து அல்லாஹ் சொல்றான், யார் அவர்களை இஹ்சான் சொன்னா உறுதியான முறையில்
இத்தபன்ற வார்த்தைக்கு பின்பற்றுதுன்னு அர்த்தம். யார் அதை உறுதியான முறையில் அவங்களை பின்பற்றுவாங்க மூணாவது கூட்டம், அவங்களையும் அல்லாஹ் பொருத்தி கொண்டார், அவங்களும் அல்லாவை பொருத்தி கொண்டார். அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதெல்லாம் மகத்தான வெற்றின்னு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல இந்த வசனத்தை சொல்றோம். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா ஹிஜ்ரத் செய்வதிலும் உதவி செய்வதிலும் யார் முந்திக் கொண்டார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனம் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ புரிந்தார்களோ அதில் அவர்களை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் தெரியப்படுத்தும். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யார் உறுதியான முறையில் சஹாபாக்களை பின்பற்றுவார்களே கேட்பாங்க. குர்ஆன் சுன்னாவில் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்ட முடியும், நிறைய ஆதாரம். எவ்வளவு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அவங்களை உறுதியான முறையில் பின்பற்றுவாங்க அல்லாஹ் பொருத்தி கொண்டதா சொல்றான். அப்ப சஹாபாக்களை பின்பற்ற சொல்றான் அல்லாஹ் தான். பித்தவன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? பின்பற்றுதல். அப்ப பின்பற்றுதல் சொன்னா அவங்களுக்கும் வகி இறங்கும், ரசூல்லா மாதிரி அவங்களுக்கும் வகி இறங்குச்சுன்னு அர்த்தத்துல இல்ல. வகி இறங்கல, ஆனா இறங்குன வகி அவங்களை பின்பற்ற சொல்லு. சஹாபாக்களை பின்பற்றுவதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, அவங்களுக்கு வகி வரும்னு அர்த்தம் இல்ல, வந்த வகி அவங்களை பின்பற்ற சொல்லுது. ஏன் பின்பற்ற சொல்லுது? அவர்கள் ரசூல்லாட்டுக்கு மார்க்கத்தை எடுத்தவங்க, நேரடியா பார்த்தவங்க. அதனாலதான் பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன் 2வது அத்தியாயத்துல 137வது வசனம், 2வது அத்தியாயத்துல 137வது வசனம், அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்தது வ இன் தவல்லவ் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக். அல்லாஹ் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி சொல்றான். சஹாபாக்களை மாதிரி மற்றவர்களும் அவர்களும் ஈமான் கொண்டு வந்தாங்கன்னா நேர்வழியை அடைவார்கள். அப்படி வரலன்னா கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களை மாதிரி யார் ஈமான் கொண்டு வர்றாங்களோ அவர்கள் நேர்வழியை அடைவார்கள். அப்படி வராதவங்க கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்தும். அப்போ அல்லாஹ்வே எப்படி ஈமான் கொண்டு வரணும்னு சொல்றான்? எப்படி ஈமான் கொண்டு வரணும்? சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொண்டு வரணும் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா சொல்றது. இப்ப கலிமா சொல்லிட்டு சஹாபாக்களை மாதிரி கலிமா சொன்ன அர்த்தமா? ஈமான் கொள்வதா என்ன அர்த்தம்? சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொள்வதா. ஈமான் கொள்வதா என்ன அர்த்தம்? ஈமான்னா என்ன யாருக்காவது தெரியுமா? ஈமான்னா என்ன? ஈமான நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கைக்கு என்ன டெஃபினிஷன் எல்லாம் தெரியுமா? ஈமான் சொன்னா கௌலுன் பில் லிசான் வ தஸ்தீகுன் பில் கல்ப் வ அமலுன் பில் ஜவாரி, நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதற்கு பேர் தான் ஈமான். ஈமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெறுமனே நாவல சொல்றது கிடையாது. முனாஃபிக் கூட தான் சொன்னாங்க அல்லாஹ் நம்புறோம், மறுமையை நம்புறோம், தூதரை நம்புறோம் சொன்னாங்கன்னா உள்ளது உண்மைப்படுத்து. அப்ப நாவல சொல்றதோடு உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மைப்படுத்த வேண்டும். அடுத்து உள்ளத்துல உண்மைப்படுத்திட்டு வெளிப்படையா மாற்றமான அது ஒரு உண்மையில இருக்க முடியாது. வெளிப்படையான அமல்களே அது பிரதிபலிக்கும். நாவால் பொழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதற்கு பேர் தான் ஈமான். அப்போ சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொண்டு வாங்கன்னா எப்படி சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை நாவல சொல்லி உள்ளத்துல உண்மைப்படுத்த வேண்டிய விஷயங்களை உண்மைப்படுத்தி செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்தி நடந்தாங்க, அது மாதிரி நடக்கணும். அடுத்து 2வது